ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆடி கீர்த்திக்கு அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போனாக்கா ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதுவும் முக்கியமாக அம்மா வேறு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னால் மீற முடியுமா? நான் மீறினா தொலைப்பக்கிட்ட பெய்யும். நீங்கள் அம்மா பிச்சை மீறினாக்கா என்ன கிளின்னு சொல்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னோடய அம்மா. ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருப்பேன். ஏன்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். தலையெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப பறக்க மாட்டேயா, குச்ச முடியா, அது ஒரு ஸ்டைலு. சரி, ஓகே, கோயில் தானே, நம்ம எப்போதும் போல் நார்மலான ஒரு கூட்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி அழைச்சிட்டு வந்தாங்க. கையை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கியூ 1 கிலோமீட்டர் போகுது, 2 கிலோமீட்டர் போகுது, 3 கிலோமீட்டர் போகுது. அது கிலோமீட்டர் போயிட்டே தாங்க இருக்குது. அவ்வளோ தூரம் காத்திருந்ததுக்கப்புறம் அந்த தலை கோபுரத்தை பார்க்கும்போது தாங்க ஒரு ஆனந்த பக்தியாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வளைச்சி விட்ருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் அது பர்ஃபெக்ட்டுங்க. ஏன்னா இவ்வளோ ஜென்யூனாக கரெக்டாக நம்ம வந்து எந்த கூட்டத்தில் நெரிசலில் நசுங்காமல் அவ்வளோ க்யூராக நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அந்த விஷயத்துக்கு நம்ம பாராட்டி ஆகணும். அந்த கோயில் இதில் கோயிலோட யார் இன்சார்ஜோ அவங்களுக்கு. என்னடா அப்பப்போ என் மூஞ்சி வருதுன்னு பார்க்காதீங்க. ஸோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டிக்கிறேன். இப்படி நான் சும்மா அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா காவடிகள்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய வேலு, அப்பா அந்த ஒரு முருகனோட வேலை வாயில் குத்திக்கு நடந்து வரும்போது தான் நமக்கு ஐயோ நம்ம வாயில் குத்துனாக்கா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை நம்ம கண்ணில் காட்டிட்டாங்க குமார். ஆக்சுவலாக அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் வழி கொண்டு இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் நிற்கிறோம்ல, இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாம்பு ஷேப்பில் வளைஞ்சு போவோம். வளைஞ்சு போய் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு தனி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னல அந்த வேல்லாம் இதுதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், தொடர்ந்து லைனாக 1 2 3. ஓகே, ஆஹா, என்னோடய ஏஜ் தான் இருக்கும் இவங்கெல்லாம். அவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக அப்படியே அது ஒன்று இருக்கிறதே தெரியாத மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஆப்பா, கடவுள் பக்தி இருந்தால் தான் தானே தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே உண்மை தான். பார்த்திங்கன்னா தெரியும் கோபுரம் அப்படியே எப்படி ஜொலிக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம அதுக்கப்புறம் கோயில் வாசல் இருக்குல்ல, நம்ம அந்த வாசலுக்கு அப்புறம் உள்ளே போகிறதுக்கான ஒரு கேட்வே இதில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க கரெக்டாக. இது என்ட்ரன்ஸ். அந்த கேட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி. ஆகா, கேட்டுக்கிட்ட வந்துட்டோம், நம்ம சாமி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, முதலையாச்சும் 3 தான் வெளியில் விளைய விட்டுருந்தாங்க. உள்ளே போனால் கிட்டத்தட்ட 15 வாட்டி வளைஞ்சி போதுங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது இந்த கோயில் முடிச்சுட்டு வெளியே வர்றது வந்து இந்த வருது பார்த்திங்களா, இந்த வழியாக தான் எல்லோரும் வெளியே வந்தாகணும். அது ஆக்சுவலாக கோயிலை வந்து நம்ம சுற்றிக்கிட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். வெளியே வரும்போது எல்லோரும் பிரசாதம் கையோடு வராங்க. ஸோ நம்மளுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். கோயில்னாலே பிரசாதம் தானே. இது நாங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு எடுத்த வீடியோ இது உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னல ஒரு 15 வளைஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் அது 2வது இதுதான். இது நான் லெஃப்ட்டில் திருப்பும்போது உங்களுக்கு தெரியும். இந்த அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கூண்டுலேருந்து வந்து இப்போ 2வது இந்த கூண்டுக்குள்ளே பூந்துடுறோம். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஓகே. ஆனால் எந்த இதுலேயும் யாரும் அடிச்சுக்காமல் அதுதாங்க உண்மையில் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் சொன்னால் திருப்பதி கோயிலில் நான் போயிருக்கிறேன். ஸோ அங்கே சட்டை கிழியாமல் நான் வெளியே வந்ததே கிடையாது. அந்த இதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொல்லும்போது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஃபைனலி நம்மளோட பிரசாத இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா சுட ஒரு இது சக்கரை பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. சக்கரை பொங்கல் கையில் வாங்கியாச்சு. முருகராக்கு ஒரு அரோகரா போட்டு, அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட்